அண்ணா அண்ணாமலை தானே எங்களுக்கு எண்ணெயை ரெய்ட விட்டு உலகம் முழுமைக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. அதுக்கப்புறம் சும்மா விட்டாரு. விவசாய சின்னம் இருந்தா இவங்க ஒரு 60 லட்சம் 70 லட்சம் ஓட்டு தான் வாங்குவாங்க. நல்ல சின்னத்தை கொடுத்தா சின்னத்தை புடுங்கிட்டு இவங்களை வேகமா வேலை செய்ய வச்சா, இப்ப அண்ணன் ராஜசேகர மாதிரி ஆட்கள் இருக்காங்க, எங்க அண்ணன் தூத்துக்குடியில ஆனந்த மாதிரி ஆட்கள் கடுமையா ஓட வைக்கணும், வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா சின்னத்தை பறிச்சா நல்ல வேலை செய்வேன்னு சொல்லி எங்க விவசாய சின்னத்தை பறிச்சு எங்க வயிற்றுல அடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு மைக் சின்னத்தை கொடுத்து எங்களுக்கு கடுமையா எங்களுக்கு பிஜேபி இருந்து வேலை பார்க்கிற ஒரே ஆளு அண்ணன் அண்ணாமலை தான். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்க இருந்தாலும் அண்ணன் அண்ணாமலை வாழ்க. அதே போல அண்ணாமலை உள்ள இருந்து பாக்குற வேலை கொஞ்சம் நெஞ்ச வேலை கிடையாதுங்க. அவர் வேலை பார்க்கிறது தான் பிஜேபி. விசுவாசம் முழுக்க சீமானனுக்கு தான். பாஜக கோட்பாடு இந்து இந்தி இந்தியா. ஆனா அண்ணாமலை அப்படி சொல்றாயா? இந்து இந்தி இந்தியான்னு என் மண் என் மக்கள்ங்கிறாரு. என் மண் என் மக்கள் அர்த்தம் என் மண் என் மக்கள் என்று தமிழ்நாட்டில் பேசிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். சீமானுடைய கருத்தியை தான் அண்ணாமலை பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எங்க ஸ்லீப்பர் செல்ல அண்ணாமலை. எங்களுக்கு பிஜேபி மட்டும் ஸ்லீப்பர் செல் இல்ல, அதிமுகவிலும் ஸ்லீப்பர் செல் இருக்கு. யாருன்னு கேக்குறீங்களா? எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுக்காக தமிழ் மொழிக்காக நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு. தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் இனம் என்றாலே தமிழ்நாட்டிலே அறியப்பட்ட ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இப்ப அவன் கருத்தில தான் எடப்பாடி பேசுறாரு எங்க ஸ்லீப்பர் செல்லு. எல்லாரும் நினைச்சிருக்க நாங்க பாஜக பிடிஎம். டேய் பாஜக தாண்டா அண்ணாமலை தாண்டா எங்க ஸ்லீப்பர் செல்லு. எங்களுக்காக உள்ள இருந்து பல வேலையை பாக்குறாரு. இப்போ தூத்துக்குடியில வந்து பிஜேபியில ஒரு டஃப்பான கேண்டிடேட் போட்டுக்கலாம். கனிமொழிக்கு எதிரா திமுக எதிரா ஏன் போடல? தூத்துக்குடியில எங்களுடைய வேட்பாளர் ரோவினா ரூத் சென்னை வெல்ல வைக்கணும். அதுக்கு பிஜேபி நல்ல கேண்டிடேட் போட்டா பிஜேபி என்ன பண்ணுவோம்? அந்த ஓட்டை பறிச்சிடும். அப்ப ரோவினா ரூத் சென்னை வெல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் அண்ணாமலை தமாக என்ற டம்மி வேட்பாளர் போட்டிருக்காரு. எங்களுக்காக அங்கிருந்து வேலை பார்க்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? தூத்துக்குடியிலேயே திமுக பிஜேபி நிக்கல. பிஜேபி ஆள் இல்லையா? பிஜேபி இருக்கான். அப்படின்னு விக்கிறவன், கஞ்சா விக்கிறவன், ஹெராயின் விக்கிறவன், கள்ளக்கடத்தல் பண்றவன், முன்னாள் தூத்துக்குடி ரபடி அத்தனை பேரும் பிஜேபி தான் இருக்கான். இப்ப அவனை கொண்டு போய் ஓட்டு கேட்டா நீங்களே ஓட்டு போட மாட்டீங்க. அது வேற விஷயம். அதனால என்ன பண்றாங்க? தமாக கொடுக்குறாங்க. சரி, திமுக சும்மா இருக்குமா? கனிமொழிக்கு எதிராக பிஜேபி டம்மி வேட்பாளர் போட்டிருக்கு. நாங்க மட்டும் சும்மா இருப்போமா? நாங்க அண்ணாமலைக்கு எதிராக கோயம்புத்தூர்ல டம்மி வேட்பாளர் போட்டாங்க திமுக. உண்மையிலே திமுக நினைச்சிருந்தா கோயம்புத்தூர்ல மக்கள் நீதி மையத்திலிருந்து போன மகேந்திரன் பாட்டிருக்கலாம், கார்த்திகே சேனாதிபதி பாட்டிருக்கலாம், எங்க கட்சியிலிருந்து பஞ்சம் முளைக்க போன பரதேசி ராஜீவ்காந்தி பாட்டிருக்கலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அங்க பிஜேபி என்ன பண்ணுது? திமுக என்ன பண்ணுது? கணபதி ராஜ்குமார் சொல்லி ஒரு டம்மி வேட்பாளரை போடுது. அண்ணாமலையை வெல்ல வைக்கணும் என்பதற்காக கோயம்புத்தூர்ல திமுக டம்மி வேட்பாளர், இங்க அண்ணாமலை தமாக போட்டு டம்மி வேட்பாளர். இதுதான் திமுகவுக்கும் பாஜகவுக்குமான கூட்டு. அவன் சொல்றான் நாங்க பிஜேபி பிடிஎம். தமிழ்நாட்டில் 12 தொகுதிகளில் திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக டம்மி வேட்பாளரை போட்ட வெக்கங்கட்ட திமுகவை இந்த தூத்துக்குடி மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கிற களம் தான் இந்த தேர்தல் களம். நான் நகைச்சுவைக்காக சொல்றேன், நினைக்காதீங்க. இது வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலில் கூட்டு போட்டு வேலை செய்யலாம். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வந்த பிறகுதான் நாம் கட்சியுடைய அண்ணன் சீமானுடைய ட்விட்டர் கணக்குகள் முடக்கப்படுகிறது. தம்பி இடும்பானம் கார்த்திக்குடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது. நாம் தமிழ் ஐடிவிங் சுனந்தாவுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது. பாக்கியராசுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது. திட்டமிட்டு வேலை பார்த்திருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பிக்க வச்சு கர்நாடகாவில் பாரதிய பிரஜா அயோக்கிய பார்ட்டி ஒரு அயோக்கிய பயில வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எங்களுக்கு எதிராக வேலை செய்ய வச்சு எங்க சின்னத்தை பறிச்சு அவன்கிட்ட கொடுத்து அதுல 17 பேர் போட்டி போட்டிருக்காங்க. 3 பேர் வேட்புமனு தள்ளுபடி பண்ணிச்சு. 14 பேர் தமிழ்நாட்டில் போட்டி போடக்கூட ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துட்டான். டேய், விவசாயி சின்னம் கிடைச்சதால் சீமான் விவசாயிக்காக பேசல, விவசாயிக்காக பேசுவதால் தான்டா அந்த சின்னம் எங்க கிட்ட வந்துச்சு. அந்த சின்னம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் விவசாயிகளுக்காக பேசுவோம். விவசாயிகளுக்காக மட்டுமல்ல, மீனவர்களுக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, படித்தவர்களுக்காக எல்லோருக்கும் பேசுகிற ஒரே அரசியல் கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒருவருக்கு உதயநிதி ஸ்டாலின் செங்கலை காட்டினார்ல, ஒருவருக்கு அவர் காட்டின செங்கல் வந்து ஏன் செங்கல். இது இருக்கு பாருங்க, நல்லா தெரியுதா? நல்லா பாத்துக்கோங்க. இது என்ன செங்கல் தெரியுமா? இதுதான் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல். தூத்துக்குடியிலே கனிமொழியை தோற்கடித்து தூத்துக்குடி திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல், தூத்துக்குடி பாஜகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல், தூத்துக்குடி
ஸ்டெர்லைட் படுகொலை நடத்திய அந்த அதிமுக கூட்டணிக்கு சமாதி கட்ட போற செங்கல் இந்த செங்கல் தான். 70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே மாறி மாறி கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, அந்த நிதி, அவர் நிதி, அவுத்துப்பட்ட நிதி என்று தமிழ்நாட்டையே ஆட்டி படைத்த அந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க போற செங்கல் இந்த செங்கல் தான். ஊர் கொண்டு போற செங்கலை திராவிடத்துக்கு நல்லா பார்த்துக்கோங்க. திராவிடத்துக்கு கடைசி சமாதி கட்ட வந்த செந்தமிழன் சீமானுடைய வாவு சிதம்பரனார் எடுத்து கொடுத்த செங்கல், காமராஜர், முத்துராமலிங்க தேவரும் முத்தமிட்டு கொடுத்த செங்கல் இந்த செங்கல் தான்.